ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ ரோஷினி. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஈவினிங் பிளாக்னு சொல்லலாம், இல்லை ஒரு ட்ராவலிங் பிளாக்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு வந்து புறப்பட்டுட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம பேக்கிங் தான் பண்ண போகிறோம். பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அயன் பண்ண வேணும். ஹஸ்பண்டோடைய ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணியாச்சு. சித்தோடைய ட்ரெஸ், என்னுடைய சுடிதார் எல்லாம் வந்து அயன் பண்ணவே இல்லை. ஸோ டக்குன்னு நம்ம வந்து அதை அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு எப்போ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நைட் வந்து 9:30க்கு வந்து நம்ம ட்ரெயின் இருக்குது. ஸோ நம்ம எந்த இடத்துக்கு போகிறோன்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சா. ஆனால் எங்கள் வீட்டுக்கு கிடையாது, ஊர் கிடையாது, கேரளா போகலை, வேறு ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா. ஓகே, இப்போ வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, லைக் பண்ணலைன்னா, கமெண்ட் பண்ணலைன்னா எல்லாமே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து அயன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வீடியோ, அதாவது நம்ம சேனலில் வந்து இப்போ 50K வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ அதோடைய கேக் கட்டிங் உள்ள vlog எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஷார்ட்ஸாக வந்து அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். உங்கள் வீட்டிலேயே வந்து இருக்கிற, அதாவது நம்ம கையில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி வந்து நம்ம கடையிலேருந்து ஒரு பொருள் வாங்கினா இப்போது 500 ருபீஸ் இல்லை 300 ருபீஸ் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோன்னா, அந்த பொருளை நம்ம வீட்டில் இருக்கிற என்ன பொருள் இருக்கோ அதை வச்சே நம்ம வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் ஒரு வீடியோஸ் எல்லாம் நம்ம வந்து ஷூட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போடலாம். இப்போ வந்து என்னுடைய சுடிதார் வந்து நம்ம அயன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எடுத்தாலே ஒரு பிரச்சனை, நம்ம வீட்டுக்குட்டி வந்து கத்திட்டே இருப்பான். என்னால் வேற வந்து கட் பண்ணி வந்து வீடியோஸ் வேற எடுக்க முடியல, ஏன்னா எடிட்டிங் வந்து நிறைய வேலையாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு 3 days ட்ரிப் போகிறனால வீடியோஸ் இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு வந்து வேலை தான். பாருங்க கத்துறது பார்த்தீங்களா, காலையிலேருந்து எனக்கு வேலை தான். இன்னைக்கு நான் மொத்தம் 4 வீடியோ வந்து எடுத்துக்கிறேன். வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து வெளியில போறனால வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியாது. ஸோ வந்து ஷார்ட்ஸுக்குள்ள உங்களுடைய டிப்ஸை வந்து நான் வந்து கரெக்டாக எடுத்திருக்கேன். கரெக்டாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும், உங்களை வந்து வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸும் வந்து ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வந்து 3 days ட்ரிப் இருக்கு. மண்டே ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவோம். ஸோ வீட்டுக்கு மண்டே வந்ததுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது, வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து 4 வீடியோ வந்து எடுத்து வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ ட்ரெஸ் எல்லாம் வந்து தேய்ச்சிட்டு இப்போ பேக்கிங் பண்ணும்போது வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து தேய்ச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பேக்கிங் பண்ணிக்கலாம். பேக்கிங் பண்ணுறதுக்கு வேண்டி பெட்டியெல்லாம் எடுத்தாச்சு. விட்டுமா வந்து பெட்டி எடுத்த உடனே எஸ்கேப் ஆகலாம். ஐயோ நம்மளை விட்டுட்டு எங்கேயோ கிளம்புறாங்கப்பான்னு யோசிக்கிறான். இல்லைம்மா தங்கு, தங்கு யோசிச்சியா தங்கு? சொப்பா தங்கு யோசிச்சியடி தங்கு. நம்ம வந்து பேக் பண்ணியாச்சு. நம்ம பேக் பண்ணிக்கலாம், அப்புறம் செட் ஆகும். இப்போ அயன் பண்ணி வச்சுருக்க ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒரு செக்ஷனில் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸஸ், டவல்ஸ், டக்கி, இன்னர்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கணும். அச்சனை துணி எடுத்துடல. ஓகே, இப்போ வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் ஷர்ட்டெல்லாம் எடுக்கணும். அது வந்து ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் கேட்டுட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எவ்வளோ இருந்தால் இப்போ வந்து நம்ம தலையெல்லாம் கேட்டுட்டு கிளம்பும் போது அடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ ஸ்டேஷன் வந்துவிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் 9:30க்கு வந்து நமக்கு ட்ரெயினு. ஸோ பைக் பார்க் பண்ண போயிருக்காங்க. பைக் பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளாடி போயிடலாம். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, அதனால் அவசரமாக நம்ம வந்து இப்போ நடந்துகிட்ருக்கோம். அங்கே போய் பார்த்தா ட்ரெயின் வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடி ஆகலான்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கிட்டு கோச் வந்து தேடும். நமக்கு வந்து B4ன்னு நினைக்கிறேன் கோச். ஓகே கைஸ், நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து இதுதான் நம்மளுடைய கம்பார்ட்மெண்ட்டு, ஏசி கம்பார்ட்மெண்ட். இதில் வந்து அப்பர், எங்கள் 2 பேருக்கும் வந்து மிடில். எனக்கு இந்த பக்கம், சித்துக்கு இந்த பக்கம் மிடில். எங்கள் 2 பேருக்கும். ஹஸ்பண்டுக்கு வந்து இங்கே அப்பர் வரும். ஸோ சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. கம்மல் இருக்கான்னு வீடியோவில் கம்மல் தெரியலை. சரி, இங்கெல்லாம் சாப்பாடு இருக்குது. இப்போ நான் வந்து எப்படி போனது, அது சென்டரில் உள்ள பில்லோ தானே, பில்லோ எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் வந்து பில்லோ,
அப்புறம் வந்து பெட்ஷீட் தப்பிச்சோம். அப்பாடா! குளிர்ல எங்களுக்கு ஏசியே ஒத்துக்காது. ஸோ எப்படியோ வந்து ஓகே ஆயிடுச்சு. இப்ப வந்து சித்துக்கு வந்து மசாலா தோசை, எனக்கு வந்து சப்பாத்தி வாங்கியிருக்கோம். பாருங்க. என்ன ஒண்ணு வந்து ஏசி கோச்ல வந்து கிளாஸ் இருக்கும். அது ஒண்ணு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே. சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து கன்டின்யூ பண்ணலாம். ஓகே. இப்ப நம்ம வந்து சாப்பிட போறோம். சப்பாத்தி. சப்பாத்திக்கு என்ன கிரேவின்னு பார்க்கலாம். உடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ம். சப்பாத்தி நல்லா இல்ல. சித்து ஒரு பங்கு தோசை குடுத்துருக்கான். சாப்பிட்டு பார்க்கலாம். ம். தோசை நல்லா இருக்கு. எங்க ஊர் தோசை மாதிரியே இருக்கு. அவசரப்பட்டு சப்பாத்தி வாங்கிட்டேனே. சரி சாப்பிட்டுக்கலாம். ம். ஓகே கைஸ், சாப்பிட்டுட்டு இப்ப நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு வந்தோம். ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணி ஓகே. இப்ப வந்து நம்ம உள்ள போலாம். ஓகே இப்போ சித்து விளையாடிட்டு இருக்கான், நானும் தூங்க போகிறேன். நம்ம எங்கே போகிறோம்னு அடுத்த ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.